விசுவாவசு வருடம் பங்குனி 13 வெள்ளிக்கிழமை, வளர்பிறை நவமி திதி மதியம் 12:52 மணி வரை. அதன்பின் தசமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 5:48 மணி வரை. அதன்பின் பூசம் நட்சத்திரம் சித்த மரண யோகம். நல்ல நேரம் காலை 9 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 4:30 மணி வரை. குளிகை காலை 7:31 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் மதியம் 12:06 மணி வரை. விருச்சகம், அதன்பின் தனுசு. பொது ஸ்ரீராம நவமி, சீரடி சாய்பாபா பிறந்த நாள். சூரிய உதயம் காலை 6:17 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் மதியம் 1:40 மணி. அஸ்தமனம் அதிகாலை 1:44 மணி. மேஷராசி அன்பர்களே, தடை விலகும் நாள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். திடீரென வந்த நெருக்கடி குறையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். உடன் பணிபுரிவோர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். பணவரவு திருப்தி தரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தாய் வழியில் ஆதரவு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, முயற்சியால் வெற்றி காணும் நாள். உங்களுக்குள் இருந்த குழப்பம் நீங்கும். இழுபறி வேலை நடக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் சரியாகும். எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர். மிதுன ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். மதியம் வரை மனதில் பதட்டம் இருக்கும். தெளிவு உண்டாகும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வரும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வியாபாரம் முன்னேற்றமடையும். தடைப்பட்ட வேலை நடக்கும். வரவேண்டிய பணம் வரும். கடகராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மதியம் வரை எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்காளாவீர். குடும்பத்தினரின் விருப்பம் நிறைவேறும். நேற்று இழுபறியான வேலை இன்று முடியும். வியாபாரத்தில் லாபம் கூடும். எச்சரிக்கையுடன் செயல்படுவீர். வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். பயணம் லாபம் தரும். சிம்மராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்ப நெருக்கடி நீங்கும். எடுக்கும் முயற்சியில் லாபம் உண்டாகும். வியாபாரத்தை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர். மதியத்திற்கு மேல் திடீர் செலவு தோன்றும். உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும். நீங்கள் விரும்பிய லாபத்தை இன்று அடைவீர். உறவினர் வீடு தேடி வருவர். கன்னிராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். நெருக்கடி நீங்கும். அனுசரித்து சென்று நினைத்ததை சாதிப்பீர். நண்பர்கள் உதவியால் வேலையில் லாபம் அடைவீர். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும். பழைய கடன் வசூலாகும். சேமிப்பு உயரும். புதிய முயற்சி வேண்டாம். துளாராசி அன்பர்களே, நினைத்தது நிறைவேறும் நாள். குழப்பங்களிலிருந்து விடுபடுவீர். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர். விருப்பம் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் தொல்லை கொடுத்தவர் விலகிச் செல்வர். விற்பனை அதிகரிக்கும். முயற்சியில் கவனம் செலுத்துவீர். தொழில் முன்னேற்றம் அடையும். செலவிற்கேற்ற வருமானம் வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, தெளிவுடன் செயல்படுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் வேலை பளு அதிகரிக்கும். இன்று மதியத்திற்கு மேல் லாபமாகும். சங்கடம் விலகும். மனக்குழப்பம் நீங்கும். இழுபறியாக இருந்த வேலை இன்று நடக்கும். எதிர்ப்பு விலகும். பெரிய மனிதர் ஆதரவால் வேலை நடக்கும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். தனுசு ராசி அன்பர்களே, நன்மையான நாள். உங்கள் செயல்களில் மதியம் வரை லாபம் காண்பீர். முயற்சி வெற்றியாகும். மதியத்திற்கு மேல் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர்.
பணிபுரியும் இடத்தில் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். பிறரிடம் வாக்குவாதம் வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, விருப்பம் நிறைவேறும் நாள். மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர் விலகிச் செல்வர். முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். தடைப்பட்ட வேலை நடக்கும். செல்வாக்கு உயரும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். எதிரி விலகிச் செல்வர். இழுபறியாக இருந்த வேலை முடியும். கும்பராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். உடல்நிலை சீராகும். வேலைகளை திட்டமிட்டு செய்து முடிப்பேன். நேற்றைய விருப்பம் பூர்த்தியாகும். எடுத்த வேலையை நடத்தி முடிப்பீர். போட்டியாளர் விலகுவர். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். எடுக்கும் முயற்சி லாபம் தரும். வரவு அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். அலைச்சல் அதிகரிக்கும். உடல்நிலையில் சோர்வு ஏற்படும். பிரச்சனை தேடி வரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உறவினர் உதவியால் வேலை வெற்றியாகும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வீர்.